வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போன வருஷம் நடந்த 2023 எக்ஸாமில் இயற்பியலில் வந்து எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க, எங்கெங்கே கேட்டிருக்காங்க, எந்தெந்த ஸ்டாண்டர்டில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஒரு எக்ஸாமை படிக்கிறோம் அப்படின்னா அந்த கொஷின் பேப்பர் வந்து அனலைஸ் பண்ணணும். எங்கெங்கே கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணி படித்தா மட்டும்தான் நம்ம வந்து அடுத்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். நம்ம ஃபிசிக்ஸ் அப்படின்னா ஃபிசிக்ஸில் வந்து எங்கெங்கே கேட்டிருக்காங்க, எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க கண்டிப்பாக நமக்கு தெரியணும். அப்போ மொத்தம் இயற்பியலில் வந்து மொத்தம் 11 கொஷின் கேட்டிருக்காங்க. அது எங்கெங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 6th வந்து ஒரு கொஷினும், 7th வந்து ஒரு கொஷினும், 8th வந்து 3 கொஷினு, 9th வந்து ஒரு கொஷினு, 10th வந்து 3 கொஷினு, 12th வந்து 2 கொஷினு, மொத்தம் 11 கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 11 கொஷினும் வந்து எங்கெங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது லைன் பை லைன் கொஷினில் வந்து 9 கொஷினும், புக் பேக்கில் ஒரு கொஷினு, பாக்ஸில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அந்த பாக்ஸ் கொஷின் வந்து 12th கேட்டிருக்காங்க. அப்போ 12th நம்ம வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா பாக்ஸ் கண்டென்ட்டு, புக் பேக்கு, ஒரு இம்பார்ட்டண்டான லைன் பை லைன் கொஷின் படித்தாவே போதிக்கும். அதிகமாக டீப்பாக போய் படிக்க தேவையில்லை. ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட் கொஷின் ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது எந்த வெப்பநிலையில் செல்சியஸ் அளவும் ஃபாரன்ஹீட் அளவும் சமமாக இருக்கும்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி -40 டிகிரி. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா புக்கில் 7th சயின்ஸில் செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 11ல் லைன் பை லைன் கொஷின். இந்த கொஷின் பாருங்கள், அது அப்படியே கொடுத்துருக்காங்க. அதாவது செல்சியஸ் மற்றும் ஃபாரன்ஹீட் அளவீட்டில் சமமான வெப்பநிலையின் மதிப்பு -40 டிகிரி. அப்போ லைன் பை லைன் கொஷின் கண்டிப்பாக நீங்கள் படித்து ஆகணும். செகண்ட் கொஷின் பாருங்கள், சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது சூரியன் சிவப்பாக காட்சியளிக்க காரணம்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ராலே ஒளிச்சிதறல். இந்த கொஷின் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா 10th சயின்ஸில் 2வது லெசனில் பேஜ் நம்பர் 18ல் லைன் பை லைன் கொஷின். அதாவது ராலே ஒளிச்சிதறல் இருக்கும், மீ ஒளிச்சிதறல், ராமன் ஒளிச்சிதறல், அது 4 ஒளிச்சிதறல் இருக்கும். அது வந்து கண்டிப்பாக படிச்சுங்க, அதுலேருந்து கொஷின் கண்டிப்பாக வரும். ஏன்னா 10th கண்டென்ட் எல்லாமே முக்கியமானது. அது எந்த சப்ஜெக்ட் வேணாலும் மிஸ் பண்ணக்கூடாது. இந்த கொஷின் பாருங்கள், சூரியன் உதயம் மற்றும் மறைவின் போது சூரிய ஒளியானது நண்பகலில் இருப்பதை விட வளிமண்டலத்தில் அதிக தொலைவு செல்ல வேண்டியிருக்கிறது. எனவே நீல நிற ஒளியானது முற்றிலுமாக சிதறலடைந்து சென்று விடுவதால் குறைவாக சிதறலடைந்த சிவப்பு நிற ஒளியே நம்மை அடைகிறது. எனவே சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது சூரியன் சிவப்பாக காட்சியளிக்கிறது. அது அப்படியே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், மின் உருக்கி எந்த உலோக கலவினால் தயாரிக்கப்படுகின்றன? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி வெள்ளியம் மற்றும் காரியம். இந்த கொஸ்டின் எங்கே கேட்டிருக்காங்க? 8th சயின்ஸில் 5வது லெசனில் பேஜ் நம்பர் 59 லைன் பை லைன் கொஸ்டின். பாருங்க, மின் உருக்கி குறைவான உருகுநிலை கொண்ட வெள்ளியம் மற்றும் காரியம் கலந்த உலோக கலவினால் தயாரிக்கப்பட்ட துண்டு கம்பியே மின் உருக்கி எனப்படும். இந்த கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் பொருளுக்கு முடுக்கத்தினை ஏற்படுத்துவது எது? இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். ஆனால் அது வந்து அந்த விசையோட ஃபார்முலா தெரிஞ்சாவே இது போட்டலாம். அது இல்லாத கொஞ்சம் டீப்பாக படித்தவங்க இந்த கொஸ்டினை வந்து அட்டன் பண்ணியிருக்கலாம். இது வந்து 12th இருக்குது, 10th இருக்குது. ஆனால் 10th படித்தாவே போதிக்கும். இதுக்கு வந்து ஆன்சர் என்னன்னா விசையோட ஃபார்முலா என்ன? நிறைய பெருக்கல் முடுக்கம். இது வந்து 10th இருக்குது, 12th இருக்குது. பாரு, 10th சயின்ஸில் லெசன் வந்து 1 பேஜ் நம்பர் 6 லைன் பை லைன் கொஷின். ஃபர்ஸ்ட் லைனே இருக்குது பாருங்கள், விசை முடுக்கத்தினை ஏற்படுத்துகிறது. அதில் ஃபார்முலா அது கீழே வந்து இது கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின், கீழ்கண்டவற்றுள் மின்னோட்டத்தினை கடத்தா பொருள் எது? இது ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி கண்ணாடி. இந்த கொஷின் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th சயின்ஸில் லெசன் 4வது லெசனு பேஜ் நம்பர் வந்து 43 லைன் பை லைன் கொஷின். அதாவது இப்போ வந்து மின்கடத்தா பொருட்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மின்காப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பொருட்கள் எது அப்படின்னா இது வந்து மின்கடத்தா பொருட்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கண்ணாடி, பால் படிமம், பாலிமர், ரப்பர், காகிதம் உள்ளிட்டவை. இந்த எடுத்துக்காட்டில் முக்கியமானது. அது வந்து கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், மிதக்கும் அல்லது பாதி அளவு நீரில் மூழ்கியிருக்கும் பொருளின் மீது நீரானது செலுத்தும் மேல்நோக்கி விசையின் பெயர் என்ன? இதுக்கான ஆன்சர் வந்து மிதப்பு விசை. இது வந்து புக்கில் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 8th சயின்ஸ் புக்கில் லெசன் 2வது லெசனு பேஜ் நம்பர் வந்து 15. இந்த கொஸ்டின் பாருங்கள், மிதக்கும் அல்லது பாதி அளவு நீரில் மூழ்கியிருக்கும் பொருளின் மீது நீரானது மேல்நோக்கி விசையை செலுத்துவதை நீங்கள் உணர்ந்திருக்கீர்கள். அதாவது இந்த மேல்நோக்கி விசையின் வந்து மிதப்பு விசை என்று அழைக்கப்படுகிறது. அதாவது இந்த புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் கொஸ்டின் பேப்பரில் இருக்குது. அப்போ எந்த ஒரு அகாடமியும் கொடுக்குற நோட்ஸை நீங்கள் படிக்காதீங்க, நம்ம கவர்மெண்ட் புக்கை படித்தாவே போதிக்கும். அதிலிருந்து தான் அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், மீ உயிர் அதிர்வெண் பட்டிகளில் செயல்படும் கைபேசியில் குரல் தகவல் தொடர்பில் டேஷ் அலை பயன்படுகிறது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ரேடியோ அலைகள். இந்த கொஷின் எங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 12th சயின்ஸ் புக்கில் அதாவது லெசன் வந்து 5வது லெசன் பேஜ் நம்பர் வந்து 276 பக்கத்தில் இருக்குது. இது வந்து ஒரு லைன் பை லைன் கொஷின் தான். இது வந்து நம்ம படித்தாகணும். அதாவது இந்த வானொலி மற்றும் தொலைக்காட்சி செய்தி தொடர்பு அமைப்பில் பயன்படுகிறது.
மேலும் மீ-உயிர் அதிர்வெண் பட்டிகளில் செயல்படும் கைபேசிகளில் குரல் தகவல் தொடர்பில் ரேடியோ அலைகள் பயன்படுகிறது. இந்த லைன் பை லைன் கொஸ்டின்கள் எல்லாமே அப்படியே புக்கில் எப்படி இருக்குதோ அப்படியே வந்து கொஸ்டின் பேப்பரில் கேட்குறாங்க. அப்போ லைன் பை லைன் கொஸ்டின் நீங்கள் படித்தா ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக மாறா விகித விதி. இது வந்து ஜோசப் ஃபவுஸ்ட். கேத்தோடு கதிர்கள் சர் வில்லியம் புரூக்ஸ். ஆனோடு கதிர்கள் வந்து கோல்ஸ்டீன். நியூட்ரான் வந்து ஜேம்ஸ் ஹாட்விக். இதுக்கான ஆன்சர் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. இது வந்து புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th சயின்ஸு லெசன் 2வது லெசனு பேஜ் நம்பர் வந்து 142. இது வந்து புக் பேக் கொஷினு. இது வந்து பொறுத்துகளை அப்படியே கேட்டிருக்காங்க. அதாவது இந்த பொருண்மை அழியா விதியை மட்டும் தவிர்த்துட்டு இந்த 4 கொஷின் அப்படியே கேட்டிருக்காங்க. அப்போ புக் பேக்கும் படிக்கணும். புக் பேக்கு, பாக்ஸு, லைன் பை லைன் கொஷின் படித்து தான் ஆகணும். நீங்கள் ஒரு எக்ஸாமை பாஸ் பண்ணணும் அப்படின்னா கஷ்டப்பட்டு படித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அடுத்த கொஷின் பாருங்கள். சரியான இணையை தேர்ந்தெடுங்க. இதுவும் பொறுத்துக்கு தான். நேர்கோட்டு இயக்கம் இது வந்து புவியை நோக்கி விழும் பொருட்கள். வட்ட இயக்கம் வந்து புவியை சுற்றும் செயற்கைக்கோள் இயக்கம். சுழற்சி இயக்கம் வந்து அச்சை பொறுத்து தன்னைத்தானே சுற்றும் பூமி. அதிர்வு இயக்கம் வந்து ஊஞ்சலின் இயக்கம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இது வந்து புக்கில் எங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னா 6th சயின்ஸ் புக்கில் ஃபஸ்ட்டு டேர்மில் லெசன் 2வது லெசன் பேஜ் நம்பர் 22. இது நேர்கோட்டு இயக்கம். இது வந்து நம்ம படித்து தான் போகணும் அப்படின்னு இல்லை, இது வந்து ஒரு புரிதல் இருந்தாவே நம்ம வந்து அட்டன் பண்ணிடலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது வந்து கூற்று கொஸ்டின். வாக்கியம் 1 காரில் முகப்பு விளக்கு எரியும் நிலையில் என்ஜினை இயக்கும்போது முகப்பு விளக்கின் பொலிவு சிறிது குறையும். இது கரெக்டு தான். காரில் உள்ள மின்கலத்தின் அகமின் தடை காரணம். இதுக்கு அந்த ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ரெண்டுமே கரெக்டு தான். இது புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 12th சயின்ஸ் புக்கில் லெசன் 2வது லெசனு பேஜ் நம்பர் வந்து 104. இது வந்து பாக்ஸ் கண்டென்ட்டு. அதாவது 12th 11th நீங்கள் வந்து பாக்ஸ் நல்லா தெளிவாக படிச்சு அதுலேருந்தே மேக்ஸிமம் வந்து கொஸ்டின் வந்துடும். ஃபிசிக்ஸ் மட்டும் இல்லை, ஜுவாலஜி, பாட்னி, கெமிஸ்ட்ரியில் அவ்வளோவா கேட்க மாட்டாங்க. ஹிஸ்ட்ரியில் வந்து மெயினாக படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஜுவாலஜி மெயினாக படிக்கணும். அதுலேருந்து நீங்கள் அதை மட்டும் படித்தா போதிக்கும். 12th 11th 12th மேக்ஸிமம் கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இது பாருங்கள். காரில் உள்ள முகப்பு விளக்கு எரியும் நிலையில் என்ஜினை இயக்கும்போது முகப்பு விளக்கின் பொலிவு சிறிது குறையும். இதற்கான காரணம் வந்து மின்கலத்தின் அகமின் தடை. இதில் எப்படி கொஸ்டின் இருக்கோ அதே மாதிரி தான் இதுலேயும் கேட்டிருக்காங்க. அப்படி அச்சு அசலாக அதில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் அதுலேயும் வருது. அப்போ புக்கில் இருக்கிறத மட்டும்தான் நீங்கள் படிக்கணும், நோட்ஸ்லாம் படிக்கக்கூடாது. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். முதலில் தொலைநோக்கியை உருவாக்கியவர் யார்? இதுக்கான ஆப்ஷன் ஏ ஜோஹன் லிப்ரேஷே. இது வந்து புக்கில் எங்கே கேட்டிருக்காங்க 10th சயின்ஸு லெசன் 2வது லெசனு பேஜ் நம்பர் வந்து 27 லைன் பை லைன் கொஸ்டின். அதாவது தொலைவில் உள்ள பொருட்களை காண உதவும் ஒளியியல் கருவிகளை தொலைநோக்கிகள் எனப்படுகிறது. இது 1608ஆம் ஆண்டு ஜோஹன் லிப்ரேஷே என்பவரால் முதலில் தொலைநோக்கி உருவாக்கப்பட்டது.